ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53 அதிகாரம் 11 ஐசாயா சாப்டர் 53 verse 11. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே இங்கே தீர்க்கதரிசி யாரை குறித்து சொல்லுகிறார் என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் பட்ட பாடுகளையும் அவர் அடைந்த ஆக்கினையையும் இந்த இடத்துல இந்த 53 அதிகாரத்திலே விளக்கி காண்பிக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் அநேக வார்த்தைகளால் இயேசுவானவர் எப்படி நம்முடைய பாடுகளை, நம்முடைய துக்கங்களை, நம்முடைய மீறுதல்களை, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் சுமந்து கொள்வார். நம்முடைய நோய்களை சுமந்து அவருடைய காயங்களால் நாம் சுகமடைய போகிறோம் என்கிற அநேக காரியங்களை அவர் இங்கே சொல்லிவிட்டு 11 சொல்கிறாரு, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். He shall see the labor of his soul and be satisfied. இந்த இடத்துல அவருடைய ஆத்தும வருத்தத்தின் பலன், ஆத்துமா பார்த்திங்கன்னா வருத்தப்பட்டுச்சு. இயேசுவானவரை அந்த கேடடைந்தவராக அவருடைய ரூபத்தை மாற்றி கோரமான ஒரு சிலுவை தண்டனையை அவருக்கு கொடுத்தார்கள். சிலுவைக்கு போவதற்கு முன்பாக அவரை கசையினால் அடித்து 39 தடவை சாட்டையினால் சவுக்கினால், அதில் மிருகத்தினுடைய எலும்புகளும் இரும்பு துண்டுகளும் இருக்கக்கூடிய அந்த கசையிலே சவுக்கிலே அதை அடிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய முதுகு உளப்பட்ட ஒரு நிலத்தை போல் அது காணப்பட்டது. அவருடைய சிரசிலே முள்முடி சூடினார்கள். அந்த முள்முடியை அழுத்தினார்கள், சிரசிலே அடித்தார்கள், கன்னத்தில் ஓங்கி அறைந்தார்கள், காரை உமிழ்ந்தார்கள். அந்த கேடடைந்தவராய் அவர் மாறினார். அவருடைய ரூபம் விரும்பத்தக்க ரூபமாக அது காணப்படாது இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். அவருடைய ஆத்துமா பலவிதமான காரியங்களினால் வருத்தப்பட்டது. அந்த வருத்தத்தை தான் இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலன், எவ்வளோ வருத்தப்பட்டாலும் அந்த வருத்தத்துக்கெல்லாம் ஒரு பலன் உண்டு என்பதினால் அவர் திருப்தி அடைந்தார். நம்ம கூட அநேக நேரங்களிலே கிறிஸ்துவின் நிமித்தம் பலவிதமான பாடுகள், பலவிதமான உபத்திரவங்கள், பலவிதமான வேதனைகள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாத்தையும் அடைகிறோம். ஆனால் சோர்ந்து போகாதீங்க. அந்த வருத்தத்துக்கெல்லாம் தக்க பலனை ஆண்டவர் நிச்சயமாக கொடுப்பார். வித்தவுட் பெயின் there is no gain. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை. இந்த உலகத்தில் இயேசுவை போல் நாம் பல பாடுகளை படுகிறோம். சிலுவையினுடைய பாடுகள் நமக்கும் உண்டு. அந்த பாடுகளிலே நாம் பல பாடுகளை படும்போது அந்த பாடுகளுக்கு தக்கதான பலன் நிச்சயமாக உண்டு. நம்ம என்ன செய்யணும்? அந்த பலனை கண்டு நம்ம திருப்தி அடையணும். பலன் இன்னும் வரல, ஆனால் அந்த பலன் அடைய போகிறோம் இல்லையா, அந்த பலனை கண்டு நம்ம திருப்தி அடையணும். He shall see the labor of his soul and be satisfied. அவர் பார்க்குறார், விசுவாச கண்களால் பார்க்கிறார். அந்த பாடுகளை பட்டாலும் இந்த பாடுகளுக்கெல்லாம் ஒரு பலன் உண்டு. என்ன பலன் உண்டு? என்ன பலன் உண்டு என்று பார்க்கும்போது அதே 11 வாசிக்கிறேன். ஏசாயா 53:11. என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால்
அநேகரை நீதிமான்களாக்குவார், அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து. அநேகர் நீதிமான்களாக்கப்பட போகிறாங்க. இவர் அடைந்த ஆக்கினை, இவர் அடைந்த பாடுகள், அவரை பட்ட அநேக உபத்திரவங்கள், இது எல்லாத்திற்கும் என்ன பலன்னா, அநேகர் அவரை பற்றும் விசுவாசத்தினாலே அவர்கள் நீதிமான்களாக போகிறார்கள். அவரை பற்றும் நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்கப் போகிறார். அந்த பலனை கண்டு அவருக்குள்ள அந்த சிலுவை பாடுகளின் மத்தியிலே ஒரு திருப்தி. பிரியமானவர்களே, உங்களுக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் இன்றைக்கி கிறிஸ்துவ நிமித்தம் பல பாடுகள் படுறீங்க. ஆனால் அந்த பாடுகளுக்கு பின்னாடி ஒரு பலன் ஒன்று உண்டு அல்லவா? அந்த பலனை இப்பொழுதே நீங்கள் பாருங்கள். அது எப்படி வரப்போகுது அப்படின்றத நீங்கள் பார்த்து அது நிமித்தம் நீங்கள் திருப்தி அடைய வேண்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். Hebrews chapter 12 verse 2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருந்தார். இயேசுவானவர் தேவனுடைய வலது பரிசத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற காரியத்தை அவர் பார்த்தார். ஆத்தும வருத்தத்தின் பலனை பார்த்தார். தம்மை பற்றும் அறிவினால் அநேகர் நீதிமான்கள் ஆகப் போகிறதை அவர் பார்த்தார். அதனால் தான் சொல்கிறார், இப்பொழுது அவருக்கு உபத்திரவம், பாடுகள், அவமானம், நிந்த. ஆனால் இங்கே சொல்லுது வசனம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அந்த சிலுவை பாடுகளுக்கு பின்னாடி ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி அங்கே உண்டல்லவா? அந்த செய்தியின் பொருட்டு, அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணலையாம். சிலுவை நிமித்தம் வந்த அவமானம் அவரை நிர்வாணமாக்கினார்கள். அவருடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டார்கள். அவரை காரி துப்பினார்கள், தலையை துளுக்கினார்கள், அவரை பரிகாசம் செய்தார்கள். ஆனால் அந்த சிலுவை நிமித்தம் வந்த அவமானத்தை அவர் எண்ணவில்லை. ஏனென்று சொன்னால், அந்த சிலுவைக்கு பின்னதாக தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தான். ஆண்டவர் உங்களுக்கு உங்களுடைய பாடுகளுக்கெல்லாம் பின்னாடி ஒரு சந்தோஷமான செய்தியை வச்சிருக்கிறார். அந்த செய்தியை அறிந்து இப்பொழுது நீங்கள் போய் கொண்டிருக்கிற ஒரு உபத்திரமான காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய என்ன தெரியுமா? இயேசு சிலுவை சகித்தது போல நீங்களும் சகித்து கொள்வீர்களானால் நிச்சயமாக இயேசுவானவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தது போல உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஆளுகையை தேவன் தர வல்லவராக இருக்கிறார். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மயப்படுத்துவாராக. நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட வார்த்தையின்படியாக அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார் என்ற வார்த்தையின்படி தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார் என்ற வார்த்தையின்படி எங்களுக்கு முன்னதாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த சந்தோஷம், அதில் வரக்கூடிய பலன்கள், அவைகளை நாங்கள் நோக்கி பார்த்து இன்றைக்கு படுகிற பாடுகளில் நாங்கள் திருப்தி அடைய, நாங்கள் சகித்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தாரும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.